சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதால் யார் யாருக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2.8 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. தற்போது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி புதிதாக 2.8 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கும்படி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து புதிதாக ரேஷன் கார்டுகளை வாங்கிய குடும்பங்களின் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோரும் இதில் சேர்க்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று தகவல் தெரிவிக்கின்றன. மாறாக இதுவரை இந்த திட்டத்தில் பயனடையாத தகுதியுடைய குடும்ப தலைவிகள் மாதம் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். எனவே அடுத்த 4 மாதங்களுக்குள் இந்த திட்ட விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் போது விண்ணப்பம் பயனடையலாம். ஏற்கனவே இந்த திட்டத்தில் விடுபட்ட 1,48,000 பயனாளிகளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு அவர்களது வங்கி கணக்கில் உரிமைத் தொகை செலுத்தப்பட்ட நிலையில் புதிதாக விண்ணப்பம் செய்வோருக்கும் பரிசீலித்து வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.